நீ தொடக்கூடிய, நீ உணரக்கூடிய ஒன்றை செய்வேன். அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னவென்றால், செய்யப்படாத அதிசயங்களை உன் வாழ்க்கையிலே செய்வேன். இந்த நாளிலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே சோர்ந்து போய் இருக்கலாம், ஜெபித்து ஜெபித்து இலக்கரித்து போய் இருக்கலாம். அன்பானவர்களே, யுவர் ஸ்ட்ரகிள் வில் பி யுவர் ஸ்ட்ரென்த். வாழ்க்கையிலே பாடுகள், வாழ்க்கையிலே போராட்டங்கள், வாழ்க்கையிலே பிரச்சனைகள், வாழ்க்கையிலே அலைக்கழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதோ நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். காட் இஸ் a covenant partner. அவர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே உடன்படிக்கை பண்ணுவதற்கு இன்றைக்கு ஜாதி, அந்தஸ்து, நம்முடைய தகுதி எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆனால் தகுதி இல்லாத என்னோடு கூட வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரர்கள் ஆளுகின்ற ஒரு மகா பெரிய தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் யார்? நான் ஒரு மண்ணின் புத்திரன். ஆனால் இந்த மண்ணின் புத்திரனோடு கூட அந்த விண்ணின் புத்திரர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், நிரந்தரமானது, நீடித்திருப்பது, நிலையானது. அன்பானவர்களே, ஒப்பந்தங்கள் வேறு, உடன்படிக்கை வேறு. உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும், ஒப்பந்தங்கள் மனிதனுக்கும். ஒப்பந்தங்கள் உடைக்கப்படலாம், ஆனால் உடன்படிக்கை உடைக்கப்படாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். எந்த மனிதன் 32, 33 ஆகிய 2 அதிகாரங்களிலே வணங்கா கழுத்துள்ளவர்களாய், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய், தேவனை மறந்து தேவனுக்கு தூரமாய், தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்த அந்த பிள்ளைகளோடு இந்த நாளிலே என கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, செய்யப்படாத அதிசயங்களை உன் வாழ்விலே செய்வார். 2 வார்த்தைகளை சொல்லுகிறார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள். இந்த வேதம் சொல்லுகிறது, மோசையின் மூலமாக 42 அற்புதங்களை தேவன் செய்தார். யோசுவாவின் மூலமாக 16 அற்புதங்களை செய்தார். எலியாவின் மூலமாய், எலிசாவின் மூலமாய். ஆனால் இங்கே சொல்லுகிறார், அது அல்ல. It is not a pre-recorded, pre-evidence. அதாவது அப்படிப்பட்ட செய்யப்படாத ஒன்றை உன் வாழ்க்கையிலே செய்வார். இன்றைக்கு சில சாட்சிகளை கேட்கிறோம், நமக்குள்ளே நாம் உந்தப்படுகிறோம், பரவசம் அடைகிறோம், எனக்கும் செய்வார். ஆனால் இந்த வார்த்தை சொல்கிறது, செய்யப்படாத, கேட்டிராத, அறிந்திராத ஒன்றை உன் வாழ்விலே செய்வார். என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரனே, ஒருவேளை வாழ்க்கையிலே ஜெபித்து பதில் பெறாத ஜெபங்கள் இந்த நாளிலே பதில் பெறும். அவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ எந்த ஜாதிகளிடத்திலும் 2 வார்த்தை சொல்லுகிறார். ஜாதிகள் மத்தியிலும் செய்வேன், உன் ஜனங்கள் மத்தியிலும் செய்வேன். ஜாதிகள் ஆண்டவரை அறியாதவர்கள், ஜனங்கள் ஆண்டவர் அறிந்தவர்கள். சபைக்குள்ளே செய்வேன், சபைக்கு வெளியே செய்வேன். உன்னுடைய இணைப்பில்